கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மும்மணி தியான வேளையில நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்த அவருடைய தேவ அன்புக்காக நாம் அவருக்கு முதலாவது நன்றி செலுத்துவோம். நல்ல எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு சுலாக்கியத்தை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். வருடந்தோறும் நம்ம இந்த பண்டிகையை ஆசரிக்கிறோம். ஆனா அது நமக்கு எந்த அளவுக்கு ஆண்டவரை இன்னும் அதிகமாய் சேர்றதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவரும் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஏதோ இது சடங்காச்சாரமாக வருஷம் வருஷம் நம்ம கொண்டாடுறோம்னு சொல்லக்கூடாது. இதுக்காக நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் புரிந்து கொள்ளணும். அவருடைய அன்பு மனிதர்கள் யாராலும் கொடுக்க முடியாத அன்பு. அந்த அன்பை புரிந்து கொண்டவர் மாத்திரம்தான் அதுல என்ன செய்ய முடியும், நிலைத்திருக்க முடியும். இன்னைக்கு நம்ம நிலைத்திருக்கோம்னா அவருடைய அன்பை புரிந்து கொண்டதுனாலதான் அவர்களை என்ன செய்யறோம், நிலைத்து இருக்கிறோம். இந்த அன்பை தியானிக்கத்தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய திருநாமத்துக்கு மகிமையாக முதலாவது வசனத்தை தியானிக்கிறோம். அதுக்கு முன்னால கொஞ்சம் நம்ம அந்த குருத்தோலை ஞாயிறுக்கு பிறகு அவர் எப்படியெல்லாம் அவருடைய ஒவ்வொரு நாளும் அந்த என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று சொல்லி லேசா பார்த்துட்டு அப்புறம் அவருடைய பாடுகளை கொஞ்சம் தியானிச்சுட்டு நாங்கள் ஒன்னா வசனத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் ஆண்டவர்களை நான் விசுவாசிக்கிறேன். குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு அவரை பவனியாக நீங்க கொண்டாடுறீங்களா? குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு அவரை பவனியாக நினைச்சுதாங்க. இஸ்ரவேலின் ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி, ஏன் அப்படின்னா அவரிடத்துல அற்புதங்களை பெற்ற அநேகர் என்ன செய்தாங்க, அவரை அப்படியே அந்த நாள்ல கோவேர் கழுதை, இப்ப குதிரை இருக்கலாம் அது மாதிரி அப்ப கோவேர் கழுதை மதிப்பு மிக்கது. கழுதனோட நம்ம அதை எகிழ்ச்சியா நினைச்சிருக்கூடாது. கோவேர் கழுதம் அது மேல அவரை ஏற்றி அவரை நினைச்சாங்க அப்படியே ஊர்வலமா கொண்டு போறாங்க ராஜா அப்படின்னு. அப்ப வழியில மரக்கிளைகளை தரிச்சு போடுறாங்க, வஸ்திரங்களை விரிக்கிறாங்கன்னு என்னன்னா தன்னுடைய மேன்மையெல்லாம் என்ன செய்றாங்க, அவரை கீழே விரிக்காங்க. வஸ்திரனால என்னது, நமக்கு இது ஒரு மேன்மை. நம்ம ட்ரெஸ் போடுறதுலாம் நமக்கு என்ன இருக்கும், பெருமை இருக்கும். நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கேன் அப்படின்னு. அதுல நிறைய பேர் பெண்களுக்கு நிறைய ஆசை உண்டு ட்ரெஸ்ல. இந்த மாதிரி அந்த வஸ்திரத்தை விரிக்காங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா தங்களுடைய மேன்மை, தங்களுடைய பதவி, தங்களுடைய மகிமை எல்லாவற்றையும் அவருக்கு கீழே நான் உங்களுக்கு அர்ப்பணம் செய்யறேன் அப்படின்னு விரிக்கிறாங்க. விரிச்சு அவரை அழைச்சிட்டு போறாங்க. அவரை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும் போதே அங்க அவரை பாலகர் எல்லாரும் பாடுறாங்க. அப்படி பாடி போய்கிட்டு இருக்கும் போதே அங்க உள்ள ஆசாரியர்களுக்கு வேதக்காரர்களுக்கெல்லாம் இது என்ன, இவர் ராஜாவா ஆயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமா என்ன செய்யுது அந்த இடத்துல. இவங்க சந்தோஷமா இன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து உண்மையாக முழுமனதோ ஏற்றுக்கொண்டவங்களோ அதை துதிப்போம், சந்தோஷமா துதிப்போம். ஆனா அறியாதவங்க என்ன செய்வாங்க, அதை ஒரு நிகழ்ச்சியா நினைப்பாங்க, இப்படி நடக்குதே நினைப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் துதிக்க முடியாத வச்சாலும் அதே மாதிரி அதனால இஸ்ரேல் நகரத்துல அவரை ஏற்றுக்கொண்டவங்க, அவரால் சுகம் பெற்றவங்க, அவரால் அற்புதம் பெற்றவங்க, அடையாளம் எல்லாத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்சவங்க அவரை என்ன செய்யறாங்க, அப்படியே பவனியாக அழைச்சிட்டு போறாங்க. இஸ்ரவேலின் ராஜா உன்னதமானவருக்கு சோஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசன்னா அப்படின்னா என்ன, இதோ இப்பவே ரட்சிப்பு வருகிறது அப்படின்னு அர்த்தம். சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாங்க. அப்படி அழைச்சிட்டு போகும்போது அப்பவே என்ன ஆயிருதுன்னா அந்த வேதபாரகர் பரிசுக்கு எப்படியாவது இவரை என்ன செய்யணும், பிடிச்சிடணும், ராஜா வாக்க விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே வரும்போது அந்த எரிசலுக்குள்ள ஒரு அத்திமரத்தை பாக்குறாரு. அந்த அத்திமரம் என்னன்னா இலைகள் நிறைய இருக்கு, ஆனா அதுல என்ன இல்லை, கனிகள் இல்லை. உடனே இவரை கனிகள் சாப்பிடலான்னு ஆசையோட அந்த இடத்துக்கு வர்றாரு. அங்க கனிகள் இல்லை. அதனால அந்த அத்திமரத்தை சபிக்கிறார். இது முதல் இடத்துல ஒரு காலம் கனிகள் உண்டாகாது இருக்க கடவுள் என்று சபிச்சிருக்காரு. இது என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இலைகள் நிறைய இருக்கு ஆனா கனிகள் இல்லை. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். இலைகள்னா என்னது அப்படின்னா பசுமையா இருக்க மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா, உள்ள கனிகள் இருக்குதா. கனிகள் அப்படின்னு சொன்னாலே ஆத்துமாக்கள் ஒண்ணு, இன்னொன்னு நம்முடைய இருதய கனிகள், ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, அடக்கம், இந்த மாதிரி 9 கனிகள். இந்த 9 கனிகள் நம்மகிட்ட இருக்க ஆவியின் கனிகள். ஆனா கனிகளை பாக்குறது, இலைகள் இருக்கு, கனிகள் இருக்கா? அப்ப நம்மகிட்ட எல்லாம் இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த கனி இருக்கா, ஆவியின் கனி இருக்கா? மற்றவங்களுக்காக நம்ம கனி கொடுக்கிறோமா? ஆத்துமாக்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறோமா? அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். அத்திமரத்தை அவர் அந்த என்ன செய்யறாரு, சபிக்கிறார். அதான் திங்கட்கிழமை அத்திமரத்தை சபித்த நாள். செவ்வாய்க்கிழமை கேள்வியின் நாள்.
கேள்வி கேட்பாங்க. ஆசாரியர், வேதப்பாரர்கள் எல்லாரும் நீர் எந்த அதிகாரத்தினால இப்படி செய்தீர் அப்படின்னு அவரை வந்து கேள்வி கேட்பாங்க. ஆனா அவர் அந்த ஒவ்வொரு கேள்விக்கு ஞானமாக பதில் சொல்லுவாரு. நம்மையும் இன்னைக்கு கேள்வி கேட்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்ம வாய்க்கு வந்து இப்படியெல்லாம் சொல்லிவிட முடியாது. பதில் ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரோ அதை சொல்லணும், இல்லைன்னா அமைதியா இருக்கணும். அந்த மாதிரி கேள்வி நாள். அப்போ வந்து யோவான் கொடுத்த ஸ்நானம் மனுஷரால் உண்டாயிட்டா தேவனால் உண்டாயிட்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர் வந்து மனுஷரால் உண்டாயிட்டான்னு சொல்லுவோம்னா அவங்க அதை என்ன செய்வாங்க, இது வந்து மனுஷரால மகிமை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தேவனால் உண்டாயிட்டு சொல்லணும்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு எங்களுக்கு தெரியாது அப்படிம்பாங்க. அப்போ அவர் சொல்லுவாரு, எனக்கும் இது தெரியாது, நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஞானமாக அவர் வந்து எந்த காரியத்தையும் பதில் சொல்லுவாரு. அதான் கேள்வி நாள். புதன்கிழமை பார்த்தீங்கன்னா தைல அபிஷேக நாள். அது வந்து என்ன, அந்த பாவியான ஸ்திரீ மரியாள் வந்து என்ன பண்ணுவான்னா ஆண்டவருக்கு அவருடைய சிரசின் மேல தைலம் ஊற்றுவா, அபிஷேக தைலம், பரிமள தைலத்தை ஊற்றுவா. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த தைலம் 300 பணத்துக்கு அதிகமா விற்கலாமே, இது தரித்திற்கு கொடுக்கலாமே, இதையா வீணாக்குத அப்படிம்பாங்க. அப்ப ஆண்டு சொல்லுவாரு, இது என்னை அடக்க முடுவதற்கு செய்கையா அவ செய்யறா, அவளை தடுக்காதீங்க. இந்த வசனம் எங்கெங்கெல்லாம் வாசிக்கப்படுமோ அது இவள் பேர் வரும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம் அவளை பத்தி. தைல அபிஷேக நாள். அவள் ஏன் தைலத்தால் அபிஷேகம் பண்ணான்னா அவளுடைய நிறைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார். இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்க கடன் வாங்கியிருக்கோம். ஒருத்தவங்க 5000 ரூபாய் வாங்கியிருக்காங்க, ஒருத்தவங்க 500 ரூபாய் வாங்கியிருக்காங்க. 5000 ரூபாய் வாங்கினவங்களுக்கும் மன்னிச்சுட்டாரு, 500 ரூபாய் வாங்கினவங்களுக்கும் மன்னிச்சு தர வேண்டாம், நீ வச்சுக்கோ, எனக்கு இந்த பணம் தர வேண்டாம் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னா யார் இதுல ரொம்ப நன்றியா இருப்பாங்க? 5000 ரூபாய் 5000 ரூபாய் மன்னிச்சுட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி இந்த பாவியான ஸ்திரீ நிறைய பாவம் அவருடைய வாழ்க்கையில. அதனால நான் செய்த அநேக பாவங்களை அவர் மன்னிச்சாரு. அதனால நான் வந்து அவரெல்லாம் ரொம்ப அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலையில அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றி அவரை அபிஷேகம் பண்ணுவா. நாமும் நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். கண்ணீர்னால பாதத்தை கழுவுவோம். இப்போ நாம் நம்முடைய கண்ணீரை அவருடைய பாதத்துல என்ன செய்யணும், அறையில தனியாக. நம்ம பப்ளிக்ல வந்து கண்ணீர் வடிக்க கூடாது. நம்ம ரகசியமா ஆண்டவரிடத்துல நம்ம கண்ணீரெல்லாம் வடிச்சுட்டு வெளியில வரும்போது சிரித்த முகத்தோட வரணும். நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் பதில் தந்துட்டாரு இருந்துச்சு. உள்ள நம்ம கண்ணீர் வடிச்சிருப்போம், வெளியில யாருக்கும் என்ன செய்யறது தெரியாது. நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள், இது எல்லாமே மனுஷர்களுக்கு தெரிய வேண்டியதே இல்லை. நான் கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் வியாழக்கிழமை வந்து கடைசி விருந்து. கடைசி விருந்து சொன்னா அவர் தன்னுடைய எல்லா சீஷர்களையும் உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு விருந்து கொடுப்பாரு. விருந்து கொடுக்கும் போது அவர் சொல்லுவாரு, ரத்தத்தையும் சரீரத்தையும் அடையாளமாக திராட்சை ரசமும் அப்பமும் அந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு பிட்டு கொடுப்பாரு. இது என்னுடைய மாம்சம் அப்படின்னு சொல்லி பிட்டு கொடுப்பாரு. ரத்தத்தை வந்து இது என்னுடைய ரத்தம், திராட்சை ரசம் வந்து என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட இதை நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு என்ன செய்ய விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதை அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இனிமே இத நீங்க என்னோட ராஜ்யத்துல வந்து தேவ ராஜ்யத்துல வந்து எல்லாரோடு சேர்ந்து சாப்பிடும் போது நான் உங்களோட சாப்பிடுவேன், அது வரைக்கும் இது உங்களுக்கு அடையாளம். அதனாலதான் நம்ம இப்போ ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையில என்ன செய்யறோம், அதை அடையாளமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதை வந்து நாம் அசட்டையாக என்ன செய்யக்கூடாது, அதுல பங்கு பெறக்கூடாது. ஜபத்தோட நம்முடைய பாவங்களை அறிக்கைட்டு தான் அதுல போய் பங்கு பெறணும். நாங்களும் சாட்சியா ஒரு காரியத்தை சொல்ல முடியும். என்னுடைய பேரனுக்கு ஒரு தடவை ரொம்ப சுகமில்லாம ஆயிடுச்சு. இன்னைக்கு அவன் காலேஜ் படிக்கான். அப்போ வந்து ரொம்ப சுகமில்லா, ஆலயத்துக்கு வர முடியல, ரொம்ப ஆலயத்துக்கு வாஞ்சியா இருப்பான், அவனால முடியல. அந்த நேரத்துல அவனுக்கு வந்து நான் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், ரொம்ப முடியாம இருந்தான். நான் எப்பவுமே நற்கண்ணை வாங்கும்போது வாங்கிட்டு டப்புக்கு வாயில போட முடியும், அதை வச்சு அதை ஜெபிச்சு அன்னைக்கு உப்பு கொடுத்து தான் சாப்பிடுவேன். அதே மாதிரி அன்னைக்கு அந்த அப்பத்தை வாங்கிட்டு அன்னுவரே, இது உங்களுடைய சரீரம், நான் இதை சாப்பிடுறேன், இதை சாப்பிடும்போது என் பேரை அங்க சுகவீனமா இருக்கான், அவனுக்கு நீ சுகம் கொடுத்துட்டு நான் விசுவாசிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கி சாப்பிட்டு விசுவாசத்தோட வீட்டுக்கு வந்தேன். நல்லா இருந்தான். அதுக்கு பிறகு என்ன செய்யிட்டான், நல்லா குணமாயிட்டான். ஆண்டோடைய கிருபையினால். இது எதுக்கு சொல்றேன்னா, நாம அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது உங்களுடைய பாவத்தை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய விண்ணப்பங்களை அந்த இடத்துல நீங்க சொல்லிட்டு சாப்பிடுங்க, உங்களுக்கு அதை நிறைவேற்றி வைப்பார். ஏன்னா அது வந்து அவர் உடன்படிக்கையின் ரத்தம், அது உடன்படிக்கையின் சரீரம். அதுக்கு தான் நான் சொல்றேன் சாட்சியா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம இந்த ஆராதனையில வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த இரவில், இந்த வியாழன் இரவுல ஃபுல்லா அவர் என்ன செய்தார், ரொம்ப பாடுபடுதார். அவர் ரொம்ப பல பாடுகள் பட்டு அப்படின்னு பைபிள்ல வசனம் இருக்கு. எந்த அளவு
அவரை துன்பப்படுத்த முடியுமோ அந்த அளவு என்ன செய்வாங்க, அவரை துன்பப்படுத்துவாங்க. அவரை கன்னத்துல அடிப்பாங்க, முதுகுல சாட்டையால அடிப்பாங்க. ஒரு 40 அடி அடிச்சா அதுக்கு அடிக்கக்கூடாது, அதனால 39 அடி. அந்த சாட்டையில வந்து அப்படியே கம்பி முள்ளு முள்ளா இருக்கும், அதை வச்சு முதுகுல அடிப்பாங்க. நீங்க பாத்துட்டீங்களா, படத்துலலாம் பாப்பீங்கல்ல, ஏசப்பா படத்துல அந்த முதுகுல அடிக்கும் போது அந்த முதுகுல போய் அது பட்டு அப்படி சதையை பிடிச்சிட்டு வரணும். ரத்தம் உளப்பட்ட நிலம் போல அவருடைய முதுகு இருந்துதான். அப்புறம் கன்னத்துல அடிக்கிறாங்க, மண்டையில குட்டுறாங்க, முள்முடி சூட்டுறாங்க, காரி துப்புறாங்க, கண்ணை கட்டிட்டு நான் யார் அடிச்சான்னு சொல்லு, உனக்கு தெரியல அதற்கு தரிசனம் அப்படியே ரொம்ப அவதூறா. எந்த அளவுல அவரை என்ன செய்ய முடியும், அவதூறாக அடிக்க முடியும், அந்த அளவு விடிய விடிய அவர் அவரை ரொம்ப படுத்துறாங்க. அவரால் முடியாத அளவு பலனே இல்லாம போயிடுச்சு. அவர் வந்து ஒரு மனுஷகுமாரன் தான், தேவன் தான் மனுஷகுமாரனா வந்து பிறந்திருக்காரு. அதனால அவர் மனிதனுடைய பலன் இருக்கு, ஆனா ஆவியின் பலன் அவரை நிரப்பதுனால அவர் வந்து பலப்பட்டார். அவர் கெத்செமனே தோட்டத்துல வந்து ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய சித்தம். ஏன்னா அவருக்கு தாங்க முடியாது, நம்மளே மாதிரி தான் வரும். அவருக்கு பசி இருந்தது, தாகம் இருந்தது, எல்லாமே இருந்தது, நம்மளே மாதிரி எல்லா உணர்வுகளும் அவருக்கு இருந்தது. ஆனா எல்லாவற்றையும் ஜெயித்தார், எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். எந்த பலத்தினால, ஆவியின் பலத்தினால. நம்மையும் கூட ஆண்டவர் இந்த நாள்ல அழைச்சிட்டு வந்திருக்கு ஜெயிக்கிறதுக்கு தான், நான் விழுந்து போறதுக்கு இல்லை. நம்ம விழுந்து போகிறவர்களை தூக்கத்தான் அவர் என்ன சார் இந்த உலகத்துல வந்து தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் சிந்தி கொடுத்தாரு. அந்த பாடு அவரை படுத்திட்டு அப்புறம் காலையில என்ன செய்றாங்க, அவரை தெருவழியாக சிலுவையை சுமக்கும்படியாக பலவந்தம் என்று அவர் மேல சிலுவை, அது 150 கிலோ எடை இருக்குமா. அந்த சிலுவை வந்து 150 கிலோ எடையும். அந்த சிலுவையை சமந்துட்டு வர அவரை வந்து நிர்பந்தம் பண்றாங்க. அவரும் சமந்துட்டு வர வழி பூரா அவரால் சமக்க முடியலன்னொடனே அடிக்கிறாங்க, சாட்டையால அடிக்கிறாங்க. அப்படி விழுந்து விழுந்து வரும்போது அதுல கூட ஒரு காரியம் சொல்லுவாங்க, அந்த அவர் வந்து அப்படியே முகத்துலலாம் ரத்தம் வடிஞ்சு அப்படியே வரும்போது ஓடி வந்து ஒரு சின்ன சிறுமி அவர் முகத்தை என்ன செய்வாங்க, ஒரு துணி வச்சு ஒத்தி எடுப்பா. அதுதான் இன்னைக்கு நமக்கு அந்த படம், இயேசு கிறிஸ்துவ படம் காமிக்கிறாங்கல்ல, அது அதனுடைய அடையாளம் தான். இதை கூட இப்ப கூட சென்னையில அதை காட்சி பொருளாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த சிறுமி யார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது யவீருடைய மகளாம். அவரால் உயிர் தள்ளப்பட்டால, உயிரோட எழுப்பப்பட்டால அந்த மகள். அவ என்ன செய்தாங்க, என்ன உயிரோட எழுப்பினாரு, நான் அவரை போய் என்ன செய்யணும், அவரை போய் அந்த காயத்தை துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதபாரக பரிசர் எல்லாம் இருக்காங்களா. ஆனால் அவள் தைரியமா வந்து ஒரு துணியை கொண்டு அவளுடைய முகத்தை ஒத்தி எடுப்பா. அந்த எவ்வீருடைய மகள் அவளை உயிரோட எழுப்பினாரே, அதனால அவ அந்த காரியத்தை என்ன செய்யறான்னு பாக்குறான். அப்படி வந்து அவர் தன்னுடைய எல்லாத்தையும் நிறைய அதுல நம்ம பைபிள்ல இல்லாத நிறைய தள்ளுபடி ஆகவங்கள்ல நிறைய இருக்குது. என்னென்ன சம்பவம் நடந்தது, எப்படி நடந்தது, எல்லாத்தையும் எழுத நமக்கு வந்து தேவையில்லைன்னு அதெல்லாம் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி அவரை நிறைய பேர் அந்த நேரத்துல என்ன செய்றாங்க அவரை. அதே மாதிரி இந்த கல்லன் கூட சைட்ல 2 கல்லனை அடிக்காங்கல்ல, 2 கல்லனை வந்து அடிக்கிறாங்க. அதுல ஒரு கல்லன் வந்து நிந்திப்பான், தூசிப்பான். நீர் வந்து பெரிய ஆண்டவர் சொல்றீங்கல்ல, உங்களையும் இறக்கிட்டு என்னையும் எங்களையும் இறக்கி விடுங்களேன் அப்படின்னு நிந்திப்பான். ஆனா 2வது ஒரு கல்லை சொல்லுவான், ஆண்டவரே நீர் பரதீசல் வரும்போது என்னையும் உங்களோட சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த கல்லை யாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா, யோசேப்பும் மரியாளும் இயேசு கிறிஸ்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எகிப்துல வந்து ஏரோது வந்து கொல்றதுக்கு வகை தேடுவோம்ல, அப்ப வந்து இவங்க நாசரேத்துக்கு போ அப்படின்னு தேவதூதனால ஏவப்பட்டு நாசரேத்துக்கு வராங்க. அவரை ஏற்றிக்கிட்டு வராங்க. அப்படி வரும்போது இருட்டாயிருச்சு. இருட்டானோடனே தூரத்துல காட்டுக்குள்ள ஒரு குடிசையில ஒரு வெளிச்சம் தெரியுது. அப்ப அது வந்து வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வராங்க பாதுகாப்புக்காக. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, இயேசு கிறிஸ்து சின்ன பிள்ளை. அதை கூப்பிட்டு வரும்போது அந்த இடத்துல வரும்போது அது ஒரு திருடனுடைய வீடு. அந்த திருடன் வந்து என்ன செய்தாங்கன்னா, இவங்க நம்மளே தேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்களாம், அவங்க தண்ணி கேட்பாங்களாம். தண்ணி கொடுப்பாங்களாம். தண்ணி குடிக்கும் போது அந்த பையனுடைய அவனுக்கு கொடுக்குற அந்த தண்ணியில ஒரு பகுதி வந்து அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க மகன் ஒரு பையன் ரொம்ப சாக கிடப்பானோ, திருடனோட மகன் ரொம்ப சாக கிடப்பானோ. அப்போ இவங்க வந்து அந்த தண்ணியை இவர் கொடுக்கும்போது அது எப்படியோ தண்ணி தெரிச்சு அந்த சாக கிடந்த பையன் மேலே பட்டுருமா. ஏசு கிறிஸ்துக்கு தண்ணி கொடுக்கும்போது அந்த தண்ணி வந்து தெளிச்சு அந்த பையன் மேலே பட்டுருமா. உடனே அந்த பையன் என்ன செஞ்சிருவானோ, சாக கிடந்த பையன் நல்ல ஆரோக்கியமா எரிச்சுவானோ. இவங்களுக்கு அது ரொம்ப என்ன செய்யும், ஆச்சரியமா இருக்கும். அந்த சின்ன பையன் இருந்து வர அந்த தண்ணி எப்படி நம்ம பிள்ளைக்கு சுகம் கொடுத்தது அப்படின்னு நினைப்பாங்களாம். கடைசி அந்த திருட யாருன்னா அந்த பையன் தான். அவன் அப்பவே ஆண்டவருடைய
அனுக்கிரகத்தை பெற்றிருக்கான், அந்த அருளை பெற்றிருக்கான். அதனாலதான் அவனுக்கு இயேசு கிறிஸ்து பரதீசுக்கு போவாரு அப்படிங்கறது என்ன உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கதையா இருக்காது, நிச்சயமாகவே உண்மையா இருக்கும். அதை நமக்கு எழுத இடம் இல்லாம என்ன சொல்லிருக்காங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுருக்காங்க. நிறைய இருக்கு சம்பவங்கள். அந்த மாதிரி ஆண்டவரை தேடி நிறைய இப்போ இந்த ஆர்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் இருக்கு. அவெல்லாம் நிறைய பேர் என்ன செய்வாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க காயம் அவர் சிலுவையில் ஆணி அடிச்சவன் மனம் திரும்புவான், பிலாத்து மனம் திரும்புவார். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இவ்வளவையும் சகிச்சுட்டு அவர் சிலுவையை சுமந்து போறாரு. போகும்போது அவர் என்ன செய்யறாங்க, ஆனா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதுன்னு அறியாதுக்கு முதல் வசனம் சிலுவையில அந்த முதல் வசனத்தை நம்ம முதல் வசனமா எடுத்திருக்காங்க. ஆனா அவர் அந்த வசனத்தை நிறைய சொல்லியிருக்காராம். அவரை அடிக்கும் போதும் சொன்னாராம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது. அவரை காயப்படுத்தும் போதும் சொன்னாராம், அவரை தூக்கும் போதும் சொன்னாராம், அவரை அடிக்கும் போதும், அவரை நிந்திக்கும் போதும், அவரை இழுத்துட்டு வரும்போதும், அவரை என்னால ஆணி அடிக்கும் போதும் சொன்னாராம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆனா நம்ம எப்ப படிக்கணும்னா அவர் சிலுவையில முதல் வசனமா சொன்னார்னு படிக்கணும். ஆனா அதுக்கு முன்னால அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காராம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதான் நமக்கு முதல் வசனமா அதனால நம்ம பார்க்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34 வசனத்துல இயேசு சொல்வார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இன்னைக்கும் நமக்காக அப்படித்தான் ஆண்டவர் செஞ்சிருக்காரு, வேண்டுதல் செய்யிட்டு இருக்காரு, பிதாவிடத்துல பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். ரோமர்ல இருக்கு, ஆவியானவர் தாமே நீங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறார். இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு ஜெபம் செய்ய தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, எல்லா காரியத்தையும் எப்படி கேட்கணும்னு தெரியாது. அப்ப ஆண்டவர் சார் நமக்காக பரிந்து பேசுகிறோம். ஒரு வீட்டுல சின்ன பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேச தெரியாது, அப்பாட்ட போய் ஏதாவது கேட்கும், அந்த பிள்ளைக்கு கேட்கறது அப்பாவுக்கு புரியாது. உடனே அம்மா சொல்லுவா, இவன் இதை கேட்கிறான் அப்படின்னு. அதே மாதிரி ஆவியானவர் நமக்கு தெரிய மாட்டாங்க என்ன கேட்கணும் அப்படின்னுட்டு, நமக்காக அவர் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவர் ஆவியானவர். நாம என்ன கேட்கணுமோ அதை என்ன செய்றாரு, பரிந்து பேசி கேட்கிறார். மன்னிக்கிற தன்மை அந்த இடத்துல வெளிப்படுது நமக்காக. இன்னைக்கும் அவர் சிலுவையில மட்டும் இல்ல, இன்னைக்கும் நமக்காக என்ன செஞ்சிருக்காரு, பரிந்து பேசிட்டே இருக்கிறாரு. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை நோடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை நோடி வந்தேன், கழுவும் திருரத்தத்தாலே கருங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கருங்க இருதயத்தை, நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திடையே, செப்பீரே வழுவாது என்னை காத்துமைக்காய் நிறுத்தி, செப்பீரே வழுவாது என்னை காத்துமைக்காய் நிறுத்தி, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை நோடி வந்தே, கழுவும் திருரத்தத்தாலே கரைநீங்க இருதயத்தை, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனல் ஊட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவே, ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை நோடி வந்தேன்,
கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும்போது சொன்ன முதல் வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். 3 காரியம் அதுல நம்ம பார்க்க போறோம். சுருக்கமா முடிச்சிடுறேன். முதல்ல அவர் நமக்காக என்ன செய்றாரு? பரிந்து பேசுகிறார். வக்கீல் மாதிரி. ஒரு வக்கீல் வந்து எப்படி ஒரு கேஸ்ல வாதாடுவாங்களோ அது மாதிரி நமக்காக ஆண்டவர் பிதாவிடத்துல என்ன செய்யறாங்க? வாதாடுதாங்க. நம்ம வந்து பாவிகள், மனிதனா பிறந்தவங்க எல்லாரும் விழுந்து விழுந்து எந்திப்போம். சின்ன பிள்ளைங்க எப்படி விழுந்து விழுந்து எந்திக்கி அதைத்தான் அப்படிதான் பாக்குறாரு ஆண்டவர். ஒரு சின்ன பிள்ளை விழுந்தோடனே அதை அடிக்கிறோமா, நம்ம தூக்கி தூக்கி விடுவோம். அதே மாதிரி நம்ம ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை பரிந்து பேசுகிறார். நம்முடைய பலவீனத்தை குறித்து அவர் பரிதபிக்கிறவரா இல்லாம நமக்காக என்ன செய்றார்? பரிந்து பேசுறாரு. அப்போஸ்தலர் 7:59 பாத்தீங்கன்னா சேவான் அதே வார்த்தையை சொல்லுவோம். சேவான் சொல்லுவா, பிதாவே அப்படின்னு சொல்லுவாங்களா, அவர் வந்து இயேசுவே இவங்க மேல இந்த பாவத்தை சுமத்தாதிரும் அப்படின்னு சொன்னார். கிறிஸ்து வந்து பிதாவை நோக்கி கூடுவாரு, சேவான் வந்து இயேசு கிறிஸ்துவ நோக்கி சொல்லுவாரு. அவரை சுத்தி நின்னாங்க, கல் இருந்தார்கள், பல விதங்களை அவங்களை துன்பப்படுத்தினாங்க. ஆனா சேவான் இயேசு கிறிஸ்துடைய சாயலை பெற்று வாழ்ந்தான். ஆனா அவை வந்து மன்னித்தான். அதே மாதிரி நாமும் வருஷம் தியானிக்கிறோம் இந்த வார்த்தைகளை. மன்னிக்கிறோமா? பக்கத்து வீட்டுக்காரங்களை மன்னிக்கிறோமா? நம்ம உறவினர்களை மன்னிக்கிறோமா? நமக்கு வந்து பிரச்சனை செய்யறவங்கள நமக்கு வேணும்னே ஏதாவது ப்ராப்ளம் உண்டாக்குவாங்க, அவதூறா பேசுவாங்க, நம்மளை மிதிப்பாங்க, அவங்க மேல நம்ம அன்பு செலுத்தணும், மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவையில் அடிபட்டாருன்னா அவருடைய சாயல்ல நாம் வரணும், அவருடைய சாயல்ல நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுக்குதான் அவர் சிலுவையில அரையுண்டு ரத்தத்தை சிந்தினதே என்ன காரணம்? அவரை போல நம்ம என்ன செய்யணும்? மாறணும். நம்மளும் சிலுவையில் அடிபடணும்னு அவர் சொல்லல, அவரை போல நாம் மாறணும். பாவ சுபாவங்கள் மாறணும், அன்பின் சுபாவம் நமக்குள்ள வளரணும். அவர் வந்து நியாயப்பிரமாணத்தை செய்தார், அந்த நாள்ல முடிவடைய செய்தார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு மீட்டார். நியாயப்பிரமாணம் என்ன அப்படின்னா கண்ணுக்கு கண் கல்லுக்கு பல், என்ன செஞ்சோமோ அதுக்கு உடனே தண்டனை. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை. கிருபையின் காலம். நமக்காக கிறிஸ்து வந்து கிருபையாக அந்த காலத்துல வந்து அன்பின் பிரமாணமாக அதை மாற்றி இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை அன்பின் பிரமாணமாக அவர் மாற்றினதுனால நம்மளாம் என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்ம அதை தவறாக பயன்படுத்த கூடாது. அவர் நம்ம மேல கிருபையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. அவருடைய சிலுவை மரணத்தை நாம் நினைத்து பார்க்கணும். நாம் ஒவ்வொரு தடவையும் அவருடைய கட்டளைகளை விட்டு மீறும் போது அவரை சிலுவையில் அடிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதை நாம் என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளணும். கலாத்தியர் 6:1-17 பார்த்தோம்னா பவுல் அப்படி செய்தார், மற்றவங்க மேல அன்பு செலுத்தினார். கலாத்தியர் 6:1-17 உணவசனம் 17. வசனம். கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை என் சரீரத்துல தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் குற்றம் செய்தா உடனே அவன் குற்றவாளியா தீர்க்காதீங்க, அவனை குறித்து அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா நீங்க என்ன செய்யறாங்க? அதுல சிக்கிறாதீங்க அப்படின்பாரு. நம்ம வந்து ஒருத்தவங்களை திருத்தப்போய் நம்ம பாவத்துல சிக்கிறாரு. அதுதான் அவர் சொல்றாரு. அவங்களை சாந்தத்தோடு நீங்க சீர் பொருந்த பண்ணுங்கள். அப்புறம் என்ன? மன்னிக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நம்ம வந்து நம்ம நிறைய யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம், நிறைய செய்திகளை பாக்குறோம். ஒரு குற்றவாளினா அவர் ஒரே அடியா குற்றவாளியா என்ன செய்யக்கூடாது? கடவுள் முன்னால அவர் எப்படி இருக்கிறாரு, ஆண்டவர் அவர் எப்படி பாக்குறாரு நம்ம பார்க்கணும். ஆண்டவர் வந்து குற்றவாளிய நேரே பார்க்க மாட்டாரு. பாப்பா கொஞ்சம் அமைதி. அவர் வந்து குற்றவாளியை எப்படி பார்க்காருன்னா அவருடைய ரத்தத்தின் வழியாக பார்க்கிறார். அவருடைய ரத்தத்தின் வழியாக பார்க்கும்போது அவருக்கு அந்த குற்றம் என்ன செய்யல, தெரியல, மன்னிக்கிறாரு. அந்த மன்னிப்பை நாம் என்ன செய்யணும்? சரியாக பயன்படுத்தணும். முதலாவதாக அவர் வந்து பரிந்து பேசுகிறார், இரண்டாவது மன்னிக்கிறார். தன்னை அடித்தவர்களை, காயப்படுத்தினவர்களை, குத்தினவர்களை எல்லாரையும் மன்னிக்கிறாரு. அந்த மன்னிக்கும் சிந்தை நம்மகிட்ட இருக்கா? ஆராய்ந்து பார்ப்போம். எபேசியர் 4 முழுவதும் வாசிங்கன்னா நிறைய அதுல ஆண்டவர் நமக்கு ஆலோசனைகள் கொடுத்திருப்பார் பவுலப்போஸ்தலன் மூலமாக. 32 வசனம் வாசிங்க.
ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்து உங்களுக்கு எப்படி மன்னிச்சாரோ அது மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், மன்னிக்கணும். இப்ப நாங்க மன்னிக்கிற சிந்தனை மட்டும் இருக்குதா? ஒருத்தர் செய்த குற்றத்தை அப்படியே மனசுல வச்சு 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 இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்க நினைக்க கூடாது. உடனே அதை ஆண்டோடைய பாத்திரம் ஒப்படைச்சிட்டு மன்னிச்சிடணும். அவங்கள்ட்ட அன்பு செலுத்தணும். நம்ம இருதயத்துல இருந்து எப்படிப்பட்ட சிந்தைகள் வருது யோசிச்சு பார்க்கணும். அன்பின் சிந்தை வருதா, இல்ல குரோதமான சிந்தனைகள், பழி வாங்குற சிந்தனைகள் எது வருது? இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிச்சு அவர் ரத்த சிந்தனத்தினுடைய அர்த்தமே நாம் மன்னிக்கிறதுதான் இருக்கு. அவருடைய ரத்த சிந்தனை நாம் ஏற்றுக்கொண்டோம்னா நாம் மன்னிப்போம். இல்லைன்னா நான் மன்னிக்கிற சிந்தனைனா அவர் சிலுவையில அடிபட்டு ஒரு பயனும் இல்லை. ஆனா நாம் என்ன செய்யணும்? அவர் அதுக்காக தான் சிலுவை ரத்தம் சிந்தினார். பிதாவை அவர்களுக்கு மன்னியும் சொன்ன வார்த்தையே நமக்கு நாமும் மற்றவர்களை மன்னிக்கணும். அதுக்கு தான் அப்போஸ்தலர் 7:54 பாத்தீங்கன்னா அந்த ஸ்தேவானை மூர்க்கமா என்ன செய்வாங்க, பல்ல கடிச்சுட்டு தான் என்ன செய்வாங்க அவங்க வந்து பண்ணுவாங்க. அவரை வந்து ஸ்தேவானை கல்லறிவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஸ்தேவானோ என்ன செஞ்சாரு? மன்னிச்சாரு. தன்னை காயப்படுத்தினவர்களையும் குற்றப்படுத்தினவர்களையும் ஏளனம் பண்ணவர்களையும் பரிகாசம் பண்ணவர்களையும் மன்னித்தார். அந்த மன்னிக்கிற சிந்தை நம்மகிட்ட வரணும். அதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நாம செய்வது என்னதுன்னு நமக்கே தெரியல அப்படின்னு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மன்னிக்கிறவரா இருக்கிறார். மூன்றாவது காரியமாக பரிதபிக்கிறார். நமக்காக என்ன செய்தாராம்? பரிதபிக்கிறார். பரிந்து பேசுறது வேற, மன்னிக்கிறது வேற. பரிதபிக்கிறது மூணு கொள்ளும். பரிதபிக்கிறார். நமக்காக என்ன செய்தார்? பரிதபிக்கிறார். யோவான் 5:6 பார்த்தோம்னா, இப்ப நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அதிகமானது சுருக்கமாவே என்ன சொல்றேன். மனது பரிதபிக்கிறார்னு மனது உருகுகிறார்னு அர்த்தம். கர்த்தர் வந்து என்ன செய்தார்? மனது உருகுகிறார். ஊழியக்காரங்களுக்கு அந்த மனதுருக்கம் நம்ம தினகரன் அண்ணன் வந்து அவ்வளவு ஒரு மனதுருக்கி தான் அவர் வந்து பிரசங்கம் பண்ணுவார். அதனாலதான் அவருடைய கூட்டத்துல வந்து அநேக பேர் விசுவாசிகள் நடத்தப்படும், வியாதிகள் சுகமாகும், அநேகம் பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கிருபை அந்த மனது உருக்கத்தில் தான் வரும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு யோசிச்சு பாருங்க. மனது உருகுறோமா, இறக்கப்படுறோமா, நம்ம உள்ளத்துல இறக்கம் வருதா? இறக்கம் வந்து நியாயத்திற்கு முன்பாக மேன்மை பாராட்டும் சொல்லப்படும். உங்க இருதயம் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நம்ம இருதயத்துல வந்து ஆழத்துல யோசிச்சு பாருங்க. மற்றவங்களுக்காக நம்ம இறக்கப்படுறோமா, பரிதபிக்கிறோமா, பரிதாபப்படுறோமா, பரிந்து பேசுறோமா, மன்னிக்கிறோமா? இது எல்லாம் அவருடைய சாயல். இந்த சாயல் நமக்குள்ள வேணும். நம்ம எத்தனை பெரிய வெள்ளிக்கிழமைக்கு வந்தாலும் இந்த சாயல் நம்மிடத்துல வளரலைன்னா நம்ம வந்ததுல ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஒவ்வொரு ஆண்டோடைய சாயல் நமக்குள்ள வளரும். அதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதுல அவருக்குள்ள நீ வேர்கொண்டு நிலைத்திருக்க முடியும். யோவான் 5:6 வெகு நாள் வியாதியஸ்தர் என்று அறிந்து, யாருன்னா 38 வருஷமா வியாதியா இருந்தவன படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, வெகு காலம் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவன் மேல இறப்பிட்டான். அவன் சொல்றான், என்ன குளத்துல கலக்கும் போது உள்ள போய் இறங்கிட்டா சுகமாயிரும். ஆனா என்ன கொண்டு விடுறதுக்கு யாருமே இல்லை. நான் போறதுக்குள்ள இன்னொருத்தர் முங்கி சுகம் பெற்றுருவான். ஒரு ஆள் தான் சுகம் பெற முடியும். இந்த கூதல் வந்து கலக்கும் போது யாரு போய் முந்தி இறங்குதாங்களோ அவங்க ஒரு ஆள் தான் சுகம் பெற முடியும். ஆனா நான் என்ன கொண்டு விடுறதுக்கு ஆள்ல எனக்கும் இறங்க முடியாது. 38 வருஷம் நான் இந்த இதில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆண்டவர்கிட்ட. உடனே ஆண்டவர் நினைச்சாரு, அவன் வெகு நாள் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொல்வார். அவர் என்ன சொல்லுவாரு? வாசல் அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். அப்படி சொன்ன உடனே அங்க சொன்னார், இயேசு அவனை நோக்கி, எழுந்துரு எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய நாள் சில காரியங்கள் நடக்கல, வெகு நாளா வியாதியா இருக்கும், வெகு நாளா இந்த பிரச்சனை தீரல, வெகு நாளா நாம இந்த கட்டுகள்ல இருக்கோம், விசுவாச கட்டுகள்ல, வியாதியில வெகு நாளா நாம எல்லாம் முடக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல, எழுந்துரு அப்படிங்க. அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நாம் எழுந்திருக்கும் போது அங்கே என்ன செய்வார்? ஆண்டவர் அதிசயம் செய்வார். அவர் கீழ்ப்படியணும். அதான் பரிதாபம் கொள்கிறார், மனது உருகுகிறார். நம்மை பார்த்தவர் மனது உருகுகிறார். லூக்கா 6:3 சொல்றாரு. லூக்கா 6:3
பாத்தீங்களா, அங்க வந்து தானும் புசித்து தன்னுடைய இதில் கொடுத்தாங்க. தாவீது ராஜா வரும்போது அங்க வந்து பசிக்கு அவங்க எல்லாருக்கும். ஆனா அங்க வந்து தேவ சமூகத்தை அப்பதான் இருக்கு. நியாயப்பிரமாண காலம் அது. அந்த தேவ சமூகத்தை அப்பங்களை என்ன செய்யக்கூடாது, ஆசாரியர் தவிர யாரும் தொடக்கூடாது. ஆனா தாவீது என்ன செய்வார், விசுவாசத்தினால அப்பவே அதை எடுத்து பசியோட இருக்கிற எல்லாரும் கொடுப்பார் தன்னுடைய வந்தவங்களுக்கு. அவருடைய மனதுருக்கம், அது வந்து மனதுருக்கம். ஆண்டவர் போய் பரிதாபப்படுகிறார், மனதுருக்கிறார். அவர் உடனே என்ன அதை எடுத்து கொடுத்தாருல, அதை வந்து குற்றம் சொல்றாங்க. அதை எப்படி அவர் கொடுக்கலாம், அது நியாயப்பிரமாணத்தின் காலமானதுனால அப்ப அவர் செய்ய தப்பு தானே. ஓய்வு நாள்ல ஒரு ஆடு குழியில விழுந்தா நீ தூக்காம இருப்பியா? ஓய்வு நாள் பிரமாணத்தை கைக்கொள்ளணும், ஓய்வு நாள்ல அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓய்வு நாள்ல நீ ஒரு ஆடு குழியில விழுந்தா தூக்காம இருப்பியா? அதே மாதிரி இந்த ஓய்வு நாள்ல நான் அற்புதம் செய்யறேன். அதே மாதிரி பசியா இருந்ததுனால தேவ சமூகத்தை அப்பத்தை எடுத்து கொடுத்தாரு. அதுல வந்து என்ன கிடையாது, தப்பு கிடையாது. நியாய பிரமாணத்தை முறித்து அதை அன்பின் பிரமாணமாக நிசராண்டவர் கொண்டு வர்றார். அன்பு அந்த இடத்துல என்ன வருது, அன்பு வருது, மனதுருக்கம் வருது. அவங்க இறக்கப்படுறாரு, அந்த தூதர்கள் அந்த அப்பத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. இது வந்து தப்பாக ஆண்டவர் என்ன செய்யல, பிதாவே தப்பா சொல்லல. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா பரிதாபப்படுகிறார்களா, மனதுருகிறார்களா, அதே மாதிரி நாமும் என்ன செய்யணும், மனதுருக வேண்டும், மற்றவங்க மேல மனதுருக வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வசனத்தை அவர் சொல்றாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இன்னைக்கு நம்ம வீட்டுல உள்ள நம்ம தாத்தா பாட்டி வயசானவங்க அவங்க மேல அன்பு செலுத்துறோமா? அப்பா அம்மா அன்பு செலுத்துறோமா? எத்தனையோ பேர் இந்த காலத்துல அப்பா அம்மாவை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அவங்களுக்கு தப்பாவும் தெரியல. அந்த மாதிரி இருக்கு. நான் ஆண்டவர் வந்து முதியோர்களை கனம் பண்ணு அப்படின்னு இருக்கிறாரு, தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு அப்படின்னு இருக்கிறாரு. நம்ம அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும், அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா லூக்கா 7:13 என்ன சொல்றாரு, லூக்கா 7:13 அவருடைய மனதுருக்கத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால, சிலுவையில் சிந்தின ரத்தம், சிலுவையில் பேசின வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்து. அதான் நம்ம பெரிய வெள்ளிக்கிழமை வந்து அந்த காலத்துல எனக்கு ஒரு மதனி இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, பெரிய வெள்ளிக்கிழமைக்கு ஆராதனைக்கு போயிட்டா 2 சொட்டு கண்ணீராவது விடணும் அப்படிம்பாங்க. சும்மா அந்த காலத்துல அது வந்து ஒரு பாரம்பரியம். கண்ணீர் விட சொல்லல ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்காக நீங்க அழாதீங்க, எங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுங்கள். பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு என்ன பாடு அப்படின்னு சொல்லி அவர் நியாய பிரமாணத்தை அழிக்க அல்ல, அதை நிறைவேற்றுறதுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அதை அன்பின் பிரமாணமாக மாற்றி கொடுத்து நமக்கெல்லாம் அன்பை போதிக்கிறார். அதுக்கு தான் அந்த முதல் வசனம் பேசுறார். 7:13 கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறல. நம்மளாம் என்ன செய்வோம், போய் நம்மளால ஆறுதல் தான் சொல்ல முடியும். அழாதம்மா என்ன செய்ய முடியும், உலகத்துல தான் எல்லாருக்கும் நடக்கதான் நமக்கு அப்படின்னு தான் ஆறுதல் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த மகனை எழுப்பி கொடுத்தாரு. நாயன்னு ஒரு விதவை மகனை அவ இழந்துட்டான், வாலிப பையன், அது பாடையில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் பட்டணத்து வாசல்ல போய்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா அழுது, எல்லாரும் சொல்றாங்க இந்த அம்மாவுக்கு ஒரு மகன் தான், அவன் இல்லைன்னா ஆறுதலே இல்லை, உங்களுக்கு கணவனும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மனதுருகி அவர் என்ன சார், அவனே மனதுருகுதாரு, மனதுருகி. ஏன்னா அவர்கிட்ட வல்லமை இருக்கு. அந்த வல்லமையை அவர் செயல்படுத்தணும், அவர் தேவகுமார் என்பதை வெளிப்படுத்தணும். மனதுருகி அந்த பாடையை தொட்டு கிட்ட வந்து பாடையை தொட்டு அதை சுமந்தவர்கள் தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு, அந்த செத்த மகனை எழுப்பி கொடுக்காரு. அவ்வளவு ஒரு மனதுருக்கம், அவ்வளவு ஒரு மக்கள் மேல அவருக்கு பரிதபிக்கிறார். 2 பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. இன்றைக்கும் நம்மை பார்த்து அவர் பரிதாபப்படுகிறார், பரிதபிக்கிறார், மனதுருக்கிறார். நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு, என்ன கஷ்டம் இருக்கு, மனுஷன் என்ன செய்ய தெரியுமா, பார்த்துட்டு வேணும், இவங்களுக்கு வேணும், இவங்க அப்படி பண்ணாங்கல்ல, இப்படி பண்ணாங்கல்ல, இதுக்கு இவங்க தான் படுறாங்க அப்படி சொல்லிடுவாங்க, தீர்ப்பு சொல்லிடுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், நமக்கு தீர்ப்பு சொல்லவே மாட்டார். உலகத்தின் மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு கலங்காதீங்க. உடனே நம்மை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவ பாருங்க. இந்த உலகத்துல நம்மை நேசிக்க அவரை போல வேற யாருமே கிடையாது. கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, பெற்றவங்கனாலும் சரி, எல்லா அன்பும் அவருடைய அன்புக்கு அடுத்தது தான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அன்பிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்தின் அன்புல நம்பிக்கை வச்சிடக்கூடாது. இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, இவங்களை நம்ம நடத்துவாங்க. ஆண்டவரை நம்பணும். இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது அவங்க மூலமா நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். நாம் நம்ப வேண்டியது மனிதர்களை இல்லை, பிள்ளைகளை இல்லை, கணவரை இல்லை, மனைவியை இல்லை, அவர்
அவரை நோக்கி பார்க்கும்போது அவங்க மூலமா நமக்கு என்ன செய்யும்? உதவிகள் வரும். அதான் அர்த்தம் இருக்கு. அதுக்காக நம்ம நம்பாம இருக்க முடியாதுன்னா நம்பணும். அவங்க மூலமா தான் நமக்கு உதவிகள் வரும். அந்த எண்ணங்களை உருவாக்குறது அவர் தான். லூக்கா 19:7-9 பாத்தீங்கன்னா மக்கள் வந்து முறுமுறுக்கிறாங்க. ஆனாலும் அவர் என்ன செய்யல? அதை கண்டுகொள்ளவில்லை. மார்க் 8:2-3 வசனத்தை பார்த்தோம்னா அங்கேயும் பரிதபிக்கிறார். அந்த மக்கள் எல்லாம் கூட்டி அவர் எல்லாரையும் கூட்டி என்ன செய்வதற்காக பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க. இவங்க வழியில அனுப்புனா சோர்ந்துருவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்? அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சீசர்களிடத்துல இவ்வளவு பேருக்கு நம்ம எங்க கொடுக்க முடியும் அப்படிம்பாங்க அவங்க. ஆனா ஆண்டவர் இங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படிம்பாரு. ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு வா, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவர் சொல்வார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். என்ன அர்த்தம்? நம்மகிட்ட என்ன குறைவு இருக்கு? எந்த காரியத்துல குறைவு இருக்கு? எதுல வியாதி இருக்கு? எதுல பிரச்சனை இருக்கு? அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவரிடத்துல கொண்டு போகணும். நம்ம யார்கிட்ட கொண்டு போறோம்? நம்ம உடனே என்ன செய்யறோம்னா ஒரு ஊழியக்காரர்களோட கொண்டு போவோம். அது தப்பு கிடையாது. ஆனா முதல்ல நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவரிடத்துல கொண்டு போகணும். முதல்ல எந்த பிரச்சனாலும் யார்கிட்ட போகணும்? ஆண்டவரிடத்துல. இந்த வாழ்க்கையில நிறைய சாட்சிகள், ஆரம்ப காலம் முதல் நிறைய சாட்சிகள் உண்டாதான் சொல்ல நேரமே போதாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் மட்டுமே பிடிப்பேன், அவருடைய வார்த்தையை மட்டுமே பிடிப்பேன், அதுபடியே நடத்துவாரு. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிங்க. மரியாதை அப்படிதான் சொல்லுவா, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த கல்யாண வீட்டுல, கணவர் கல்யாண வீட்டுல அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த நாள்ல அவர் நமக்கு என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அந்த மன்னிப்பின் சிந்த நம்மிடத்துல உண்டா? அதான் அவர் பார்க்கிறாரு. இதுல இந்த முதல் வசனத்துல அவர் என்னெல்லாம் பண்ணுதாருன்னா, ஒண்ணு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுதார். தீர்க்க தரிசனம் நிறைய சங்கீதம் 22 பாத்தீங்கன்னா அவ்வளவு அவருடைய சிலுவை மரணம் தான். அதையெல்லாம் அவர் நிறைவேற்றுறார். தாவீது ஒரு தீர்க்க தரிசனம். தாவீது வந்து தீர்க்க தரிசனமா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. ஏசாயா தீர்க்க தரிசனம், பாடுகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுறாரு. 2வது அவர் என்ன சொன்னாரோ அதை செயல்படுத்துறாரு. இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னாருலாம், அவர் மன்னித்தார். மனதுருக்குனாருலாம், அவங்களை திருப்தி ஆக்குனாரு. குறைவு இருக்க இடங்கள்ல திருப்தி ஆக்குறாரு. அப்போ அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்தார். நம்ம அப்படி செய்யறோமா? சொல்றோம், அதுபடி செய்யறோமா? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் மரணத்தின் மேல் வெற்றி பெற்றார். மரணத்தின் மேல் வெற்றி பெற்றார். மரணம் உடனே எல்லாரும் நினைச்சாங்க இதான் முடிவு, அவ்வளவுதான், க்ளோஸ், முடிஞ்சுது. அதுக்கு பிறகுதான் ஒரு வாழ்க்கையை என்ன செய்யுது? தொடங்குது. நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க உலகத்தின் காரியங்களிலும் நாம் கஷ்டப்படும் போது மற்றவங்க சொல்லுவாங்க, இவங்க இதோட முடிஞ்சாங்க, இவங்க என்னவே எந்திக்கவே முடியாது, இதோட முடிஞ்சாங்க அப்படிம்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவங்க முடியுதுன்னு சொன்ன இடத்துல நம்மளை எழுப்பி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன செய்யும்? ஆரம்பமே இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான். நான் திப்பரம்பேட்டில் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது 1.5 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தோம். அப்போ வந்து சொன்னாங்க அந்த மக்கள் எல்லாருமே, அவங்க அவ்வளோதான், இவங்க சாப்டர் க்ளோஸ், இனிமேல் இவங்க ஒரு நாளும் டீச்சராக வரவே முடியாது, வீட்டில் கிடக்க வேண்டியதான், வீட்டில் இருந்து சோறு பொங்க வேண்டியதான் இருந்தாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் இப்படி சொன்னாங்க. ஆண்டவர் சார் அவருடைய வார்த்தையின்படி நடத்தி எனக்கு ப்ரமோஷன் தந்தார். நான் வந்து விழுப்புரத்தில் போய் கடைசி ரிட்டையர்ட் ஆகும்போது வேலை பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு பிறகு நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் தான் அப்பாயின்மெண்ட் ஆனோம். ஆனால் எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆண்டவர் சார் போட்டு தந்தார். யாருமே போகலை, மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு தந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அப்போ நம்ம வந்து விசுவாசிக்கணும், ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தின்படியே செய்வார், நடத்துவார். நம்மை மனுஷங்க முடிஞ்சிட்டுன்னு சொல்ற இடத்துல நம்மை தொடக்கி வாழ வைக்கிற கர்த்தர் அவர்தான். கடைசி என்ன செய்தார்னா, பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா? விசுவாசித்திருக்கிறோமா? நம்ம நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்துல ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை செய்கிறார், மீட்டுக் கொள்கிறார், நமக்காக பரிந்து பேசி மன்னிப்பு வாங்கி கொடுக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்ம இயேசு கிறிஸ்து மூலமா போவோம், அவர் நம்மை மன்னிக்கிற பிதாவாக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போமா? அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவதாக நீ சொன்ன இந்த வார்த்தையில எவ்வளவு ஆண்டவரே அர்த்தம் இருக்கிறது, எவ்வளவு எங்களுக்கு ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டிய இருக்குப்பா. நாங்க எவ்வளவு அதுல கற்றுக்கொள்ள வேண்டிய இருக்கு. நீங்க சொன்னீங்க, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் நுகம் இலகுவாய் இருக்கும், உங்களுடைய சுமை எளிதா இருக்குன்னு சொன்னீங்க. நாங்க உம்மிடத்துல வந்து கற்றுக்கொள்கிறோம்ப்பா. நீங்க எப்படி மன்னிச்சீங்களோ, எந்த அளவுக்கு மற்றவங்களை
மற்றவங்களுக்காக பரிந்து பேசுனீங்களோ, மற்றவங்களுக்காக மனது உருகினீங்களோ, மற்றவங்களுக்காக இறக்கப்பட்டீங்களோ, அதே சிந்தை எங்களுக்குள்ளேயே வரணும் அப்படின்னீங்க. எங்களுக்காக பரிந்து பேசுனீங்களே, நாங்களுடைய பாதத்துல வந்து நிக்கிறோம். இந்த நேரத்துல வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அதை அவங்களுடைய உள்ளத்துல அந்தவரை செயல்படுத்தட்டும்ப்பா, செயல்படட்டும். உமக்காக வாழும் நல்ல இருதயத்தை நீங்க எப்படி சிந்தை உள்ளவங்களா இருந்தீங்களோ அதே சிந்தை எங்களுக்குள்ளும் காணப்பட ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதியான வசனங்களை பேசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென்.